ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மநேய அன்பு உறவுகள் அனைவருக்கும் இந்த அடியேனின் அன்பான தயவான வணக்கங்கள். இந்த பதிவை பார்க்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். டாபிக் பார்த்தோன்னே கண்டிப்பாக உள்ளே வந்தவங்க எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் சிவபெருமானால் ஈர்க்கப்பட்டவங்க அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அவரை பற்றி பேசுகிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பயுமே நான் அவரை பற்றி பேசிகிட்டே இருப்பேன். இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு முழு காரணமே அதுதான். எனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றமும் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களும் அற்புதங்களும் நம்பிக்கையுமே கண்டிப்பாக நம்மளை மாதிரி அவரை பற்றி ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு காத்துட்ருப்பாங்க, ஒரு தேடுதலில் இருப்பாங்க. அந்த மாதிரி தேடுதலில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நானும் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் யாராவது சொல்ல மாட்டாங்களா, யாராவது அவரை பற்றி பேச மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மிக பெரும் தேடுதல் இருந்துச்சு. அந்த ஒரு தேடுதலும் அன்பும் தான் என்னை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்துச்சுங்க. இது 100% உண்மையான ஒரு விஷயங்க. நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதங்களும் பெற்றவங்க. ஏன்னா அவருடைய அருளால் தான் நான் இதை செய்கிறேன். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் அவருடைய பரிபூர்ண அருள் கிடைக்குங்க. நானும் சிவபெருமானும் இந்த தலைப்பில் நான் பேச ஆரம்பிக்கும்போது முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அவரை தேடி போகலைங்க. கண்டிப்பாக அவர் தாங்க என்னை ஆட்கொண்டார். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. எனக்கு சிவபெருமான் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே என் ஒரு மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவர் ரொம்ப கோவக்காரர். இப்படி தான் அவர் ரொம்ப கோவப்படுவார். தப்பு செஞ்சால் அவர் அழிச்சிருவார். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் நான் கேள்விப்பட்டு வளர்ந்துருக்கேன். அப்போது அவரை பற்றி நான் நினைக்க கூட மாட்டேன். ஐயோ, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணுறோமே, அவர் கோவமான சாமி நம்மளை அழிச்சிருவார் அப்படின்னு சொல்லி நான் கும்பிட மாட்டேங்க. எங்கள் வீட்டில் எப்பயுமே தான் எல்லோரும் சக்தி வழிபாடு தான் பண்ணுவாங்க. நானும் சக்தி வழிபாடு தான். எனக்கு ஒரு விவரம் தெரிகிற வயசுக்கு வரைக்குமே எனக்கு அம்மன் அப்படிங்கனாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இறை நம்பிக்கைங்கிறது எப்பயுமே எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கு. சரிங்களா? அது இறை நம்பிக்கைங்கிறது எனக்கு வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கையாகவும், இறைவன் நம்மளுக்கு எப்பயும் துணையாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பார்த்திங்கன்னா எப்பயுமே இருக்கும் எனக்கு. அதே போல் எது நடந்தாலும் நன்மைக்கு தான், இறைவன் நம்மளை நல்லது மட்டும்தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏதோ ஒரு யாரோ சொல்லி எனக்கு அது ஆள் மனசில் பதிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நான் அதை ரொம்ப நம்ப ஆரம்பித்தேன். அவரை என்னை தேடி வந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயமானதுங்க. இப்போ நினச்சி பார்க்கும்போது நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் அவர் என்னை தேடி வந்தார், நான் அவரை பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, சின்ன வயசுலேருந்தே அவர் என் கூடயே தாங்க இருந்திருக்காரு. அது எனக்கு தெரியல. பின்னாடி யோசித்து பார்க்கும்போது தான், இதெல்லாம் இப்படி நடந்துச்சு, அதெல்லாம் இதுக்காக தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. எந்த ஒரு ஆன்மா பக்குவப்படுதோ, அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்குதோ, அந்த ஆன்மாவை அவரே ஆட்கொள்கிறாருங்க. ஆட்கொண்டு அந்த ஆன்மாவுடைய குணக்குற்றங்கள், செயல் குற்றங்கள், எல்லா குற்றங்களையும் நீக்கி அவங்க ஒரு நல்ல நிலைக்கு எடுத்து போகணுங்கிறது தாங்க அவருடைய உண்மையான நோக்கம். ஏன்னா நான் உணர்ந்த வரைக்கும் அதுதான். நான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இருந்த எனக்கும் இப்போ இருக்கிற எனக்கும் நிறைய புரிதல், நிறைய மாற்றங்கள். வெளியில் மாற்றங்கள் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடக்கும்போது என்னை சுற்றி எல்லாமே நல்லது மட்டும்தாங்க நடக்குது. இறைவன் எப்பயும் என் கூட இருக்கிறது என்னால் நிறைய நிகழ்வுகளை நான் நிறைய உணர்ந்திருக்குங்க. ஒரு ஆன்மா எப்பெல்லாம் கஷ்டப்படுதோ அந்த ஆன்மா பரிபூர்ணமாக இந்த உலக விஷயங்கள் எல்லாமே அனுபவித்து முடித்ததுக்கப்புறமா அடுத்த நிலைக்கு போகணுன்னு விருப்பப்படுற ஆன்மாக்கள் நிச்சயமாக அவர் நல்ல நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறாருங்க. என் வாழ்க்கையில் அவர் எப்படி வந்தாருங்கிற விஷயத்த நான் சொல்கிறேங்க. நான் சக்தி வழிபாடு தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிவராத்திரி வரும் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் நான்வெஜ்லாம் சாப்பிட்ருந்தேங்க. திடீர்னு என்னென்னு தெரியல, நல்லா சாப்பிடுவேன். அந்த நான்வெஜ் மேலே எனக்கு சாப்பிட்டாலே எனக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிச்சுங்க.
என்னென்னு தெரில, அது ஒரு மாதிரி எனக்கு ஒமட்டிகிட்டே இருந்துச்சு. அது வந்து ஒரு அறிகுறியாக நான் பார்க்குறேன், இப்போ நான் பார்க்குறேன். அப்போ எனக்கு தெரியல. அப்போ வந்து நான் அதை கொஞ்சம் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவனடியார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ளேஸில் வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு சிவபெருமான் பற்றியே சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சிறந்த சிவனடியார் வந்து, அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் சிவனடியாராக தான் இருக்காங்க. அவங்க ருத்ராட்செல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து நான் கேட்குறேன் அவங்கக்கிட்ட, அவங்க எப்போயுமே சிவபெருமான் பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர் அப்படி இப்படி எனக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இல்லை நீங்கள் எப்படி சிவபெருமான் கும்பிட்றீங்க? அவர் ரொம்ப கோபக்காரராச்சே, தப்பு செஞ்சால் அழிச்சிருவார்ல, நீங்கள் எப்படி அவரை கும்பிட்றீங்க? உங்களுக்கு கஷ்டம்லாம் வரதில்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, உனக்கு யார் இந்த மாதிரி சொன்னாங்க? அவர் என்ன கோவக்காரன்னு உனக்கு தெரியுமா? அவரை விட அன்பானவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அன்பானவரா? அவர் சொல்ல முடியாத அளவுக்கு அன்பும் கருணையும் நினைஞ்சவர், எங்களுக்கு எப்பயுமே அவர் தான் துணை இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு உண்மையான இன்சிடென்ட் சொன்னாங்க. அதை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு ஃபஸ்ட்டு மாற்றங்கிறது அதுதான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாற்றம், அதுக்கப்புறம் அவர் மேலே எனக்கு ஒரு திருப்பு முனை உருவாச்சுங்க என் வாழ்க்கையில். அவர் மேலே எனக்கு ஒரு தேடுதல் உண்டாச்சு. நான் வந்து என்ன பண்ணுறேன், அவரை பற்றி நினச்சிட்ருக்கேன். அவங்க சொன்னதெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கேன். அப்புறம் நினச்சிட்டே இருக்கும்போது சிவராத்திரி வருது. சிவராத்திரி வரும்போது நானும் என் ஃப்ரெண்டும் சிவராத்திரியில் விரதம் இருந்தோம். சும்மா ஜாலியாக தான் இருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் எல்லோரும் இருக்காங்க, நம்மளும் இருந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தோம். அந்த சிவராத்திரிங்கிறது என் வாழ்க்கையே எனக்கு ஒரு திருப்பு போட்ட ஒரு நாள்னால் அந்த சிவராத்திரி தாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் மாறிச்சுங்க. அந்த சிவராத்திரியில் பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் இருந்தோம். முன்னாடி நாள் வந்து சாப்பிடாமல் இருந்தோம். வெறும் அவல் மட்டும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நைட்லாம் முழிச்சிருந்தோம். அந்த முழிச்சிருக்கும் போதே பார்த்திங்கன்னா என்னை அறியாமலே எனக்குள்ளே இருந்த என்னுடைய ஆன்மான்னு எனக்கு தெரியுது. அப்போ எனக்கு அது என்னன்னு தெரியல, ஏதோ உள்ளேருந்து பேசுது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் சும்மா பேசி அப்படியே ஜாலியாக போச்சு. ஒரு 1 மணி 12 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா எனக்குள்ளேயே சிவாயை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய ஆன்மா தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சிவாயை நம்ம சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கே தெரில, நான் வந்து பேசிகிட்ருக்கேன், ஆனால் உள்ளே வந்து எனக்கு அது ஓடிட்டே இருக்குது. அப்போது ரொம்ப ஓடிட்டே இருக்குது. நான் சாமியெல்லாம் கும்பிட்டு காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மேலே எனக்கு ஒரு விடாத ஒரு ஈர்ப்புங்கிறத விட ஒரு அன்பு. அது பக்தின்னுலாம் சொல்ல முடியாதுங்க. பக்திங்கிறது வந்து பார்த்திங்களா பயம், பூஜை இந்த மாதிரி. ஆனால் அது பக்தி கிடையாது, அன்பு. அவரை பார்த்தாலே கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. உருகி 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 அழுக ஆரம்பித்தேன். ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேன். அவர் நினைக்கும் போதெல்லாம் அழுவேன், பார்க்கும் போதெல்லாம் அழுவேன். இந்த மாதிரி அழுக வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் நான். அவரை பார்க்கும்போது நினைக்கும்போது ரொம்ப அந்த அழுகை வந்துகிட்டே இருக்கும். அந்த அழுகை எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா பேரானந்தமாக இருக்கும். அந்த அழுகை வந்து கஷ்டமாக இல்லை, ஆனந்த கண்ணீராக இருக்கும். அந்த ஆனந்த கண்ணீரில் எனக்கு எப்படி தோணுன்னா, நீயும் நானும் தூரமாக இருக்கோம், நம்ம 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு அந்த உலகப்பற்று எல்லாமே விட்டு நீ தான் எனக்கு வேணும், நீ வா, நீ இப்பயே வா, என்கிட்ட வா அப்படிங்கிற ஒரு ஒரு அன்புன்னு தான் சொல்லணும். அதுக்கு பேர் எனக்கு இப்போ சொல்ல வரல. அந்த மாதிரி ஒரு ஈர்ப்புங்க. அந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் அந்த மாதிரி இதே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. அப்போது வந்து கோயிலுக்கு போனால் அவர் பார்த்துட்டு அழுகிறது எல்லாம் என்னை சுற்றி பார்ப்பாங்க. ஏன் இந்த பொண்ணு இப்படி அழுகுது, இதுக்கு என்ன கஷ்டம்னு தெரில அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் அவர் பார்க்கும்போது மட்டும் அவ்வளோ உருகி 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 அழுதுகிட்டே இருப்பேன். அப்போது நான் அழுகும்போதெல்லாம் எனக்கு இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அழுதுகிட்டே இருக்கேன் அவர் பார்க்கும்போதெல்லாம். அப்போ வந்து எனக்குள்ளே ஒரு கேள்வி, நான் ஏன் இப்படி அழுகிறேன், ஏன் அழுக வருது, இப்படிலாம் எல்லோரும் அழுவாங்களா, இப்படி எனக்கு ஏன் அழுக வருது, இதுக்கு யாராவது பதில் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நான் அவரை பற்றி தேடி படிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க்கு மாறிட்டேன். அதனால் அவங்க என் லைஃப் விட்டு போயிட்டாங்க. என் லைஃப்பில் அவங்களுடைய பார்ட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வேறு இடத்துல ஒர்க்கு ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் நான் புக்ஸ் எல்லாம் தேடி படிக்கிறேன், தேடுறேன். அப்போ தான் எனக்கு வந்து அவரை பற்றி கொஞ்சம் மந்திரங்களில் படித்தேன், இப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் மந்திரங்களில் படிக்கிறேன், அவரை பற்றி நினச்சிட்டே இருப்பேன். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் திருவாசகம்
என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு எனக்கு வந்த ஒரு குரு வந்து மாணிக்கவாசக பெருமான் தான். திருவாசகம் கேட்டேங்க. திருவாசகம் கேட்கும்போது நான் என்னெல்லாம் நினச்சினோ அவரை பற்றி அது எல்லாமே அதில் வரிகளில் இருக்குது. மாணிக்கவாசக பெருமான் வந்து எழுதியிருக்காரு. நான் என்னெல்லாம் அவரை நினச்சினோம், எப்படியெல்லாம் உருகி உருகி காதலிச்சேன்னு சொல்ல முடியாது. என்னுடைய அப்பாவை நான் எப்படிலாம் உருகி உருகி நேசிச்சினோ அந்த நேசிப்பு எல்லாமே மாணிக்கவாசக பெருமான் உருகி உருகி எழுதிச்சிருக்காரு. அந்த ஒவ்வொரு லைனும் படிக்கும்போது என்னுடைய ஆன்மாவிலையும் என்னுடைய உடல்லையும் உயிர்லேயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க. அந்த பாட்டு படிக்கும் போதெல்லாம் ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அழுதுகிட்டே இருப்பேன். அந்த பாட்டை உருகி அழுது தான் படிப்பேன். படிக்க ஆரம்பித்து அவர் ரொம்ப அன்பானவருங்க. ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் என் லைஃப்பில் கொண்டு வந்து சேர்த்தது அவர் தான். அந்த புத்தகத்தை படிக்கணும், திருவாசகத்தை போய் படின்னு எனக்குள்ளே இருந்து சொன்னதும் அவர் தான். நான் படிக்கிறதுக்கு உண்டான சோர்ஸ் உருவாக்கி கொடுத்ததும் அவர் தான். எல்லாமே அவராக தாங்க இருந்திருக்காரு. எனக்கு தெரியாத விஷயங்களில் சொல்லி தந்தது அவர் தான். எனக்கு பாதை வழி காமிச்சது அவர் தான். அவர் இல்லாத நாட்களே இல்லை. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய நிறையா அனுபவத்தையும் ஞானத்தையும் கொடுத்துருக்காருங்க. இது நான் உண்மையான என்னுடைய அனுபவங்க. இது கண்டிப்பாக எடுத்துக்குங்க, சரிங்களா? அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணி பார்க்க மாட்டீங்க. உங்களை நல்ல ஒரு மேல்நிலைக்கு அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தாங்க அவர் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்காரு. நிச்சயமாக நல்ல மாற்றங்களும் இறைவன் உங்கள் கூட இருப்பாருங்க. ஒவ்வொரு விஷயங்களும் மாற்றங்கள் நடக்கிறது எல்லாமே அவரோட அருளால், அவரோட சம்மதத்தோடு தான் நடக்குதுன்னு நினைங்க. எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அவர் உங்கள் கூட இருக்காருன்னு முழுமையாக நம்புங்க. இன்னும் இது தொடர்பான நிறைய விஷயங்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் எப்படி என் வாழ்க்கையில் குரு வந்தார், எப்படி அவர் வந்து ஒரு குருவாக வந்தார், எப்படி ஒரு குருவை என் வாழ்க்கையில் அனுப்பிச்சி வச்சு எனக்கு இன்னும் நிறைய ஞானத்தையும் நிறையா தேடுதலுக்கு உண்டான நிறைய கேள்விகளுக்கு உண்டான பதில்களையும் என் வாழ்க்கையில் கொடுத்தாரு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இன்னும் வரும் பதிவுகளும் பார்க்கலாங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த பதிவை பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.